தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதமெனல் மற்றும் 3இல் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1976 பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள்: கூட்டுறவு சங்கர் தெற்கு. முன் அனுபவம் உள்ள. தேவை. சம்பளம் ரூபாய். படிகள். கூட்டுறவு. வயதுக்கு மேற்படாத. விண்ணப்பிக்கலாம். வைப்புத் தொகை. செலுத்த வேண்டும். விளம்பரம் தயாரிக்க. வணிக முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள்: சாலையில் உள்ள. சரக்குகள். தாமத கட்டணம். செலுத்த வேண்டும். சரக்குகளை. எழுதும் கடிதம். வரைக. சுற்றறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள்: குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை. சரிவர. கிராம அபிவிருத்தி. சிறப்பு திட்டங்களை. மாவட்ட ஆட்சியர். அனுப்பி வைக்க. ஊராட்சி ஒன்றிய. ஊரக வளர்ச்சி. சுற்றறிக்கை வரைக. ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: நகராட்சி. மதிப்பீட்டில். பிணை பணம். செலுத்த வேண்டும். பெற்று கொள்ளலாம். மூடி முத்திரையிடப்பட்ட. ஒப்பந்த புள்ளி. மணி வரை. பெறப்படும். ஒப்பந்த புள்ளி தயாரிக்க. 3இல் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள்: வரவு செலவு திட்ட. விவாதத்தில். எதிர்க்கட்சி தலைவர் பேசியதாவது: நிதி அமைச்சர் புள்ளி விவரங்களை. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு. வழிமுறைகள். அமைச்சர் அவர்கள். உணவு பொருள்களுடைய. எதிர்க்கட்சியில். அடிப்படையில்தான். வரவு செலவு திட்டத்தில். குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவசாய உற்பத்தி. கிட்டும் முறையில். ஒரு கொள்கையை குறிப்பிட்டுள்ளார்கள். விவசாய திட்டத்தில். கவனமூட்ட விரும்புகிறேன். உணவு பொருள்களை. ஆண்டுதோறும். விலைவாசி ஏற்றம். ஆளும் கட்சியினரால். சிறந்த முறையில். பெருக்க வேண்டும். குறிப்பிட விரும்புகிறேன். கொண்டு வர. நல்ல முறையில். வழிவகைகளை. செய்யப்பட வேண்டும். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. முசிறி நெசவாள கூட்டுறவு சங்கத்திற்கு முன் அனுபவம் உள்ள செயலர் தேவை. சம்பளம் ரூபாய் 450. படிகள். அரசு அலுவலருக்குள்ளபடி. மையர் கூட்டுறவு பள்ளியில் பயிற்சி பெற்ற 30 வயதுக்கு மேற்படாத வணிக இயல் பட்டதாரிகள். சான்றிதழ்களுடன் 10 ஆகஸ்ட் 1976க்குள் தலைவருக்கு விண்ணப்பிக்கலாம். ரொக்க வைப்புத் தொகை ரூபாய் 1000 செலுத்த வேண்டும். விளம்பரம் தயாரிக்க. 2. சேலம் சாமியப்பன் சாலையில் உள்ள சங்கர் புத்தக சாலைக்குரிய 5 புத்தக கட்டுகள் தஞ்சாவூரிலிருந்து
வந்து 4 நாட்களாகின்றன. விவரம் தெரிவித்தும் சரக்குகள் எடுத்து கொள்ளப்படவில்லை. சரக்குகள் மேலும் கிடங்கில் தங்கினா அவற்றுக்காக நாளொன்றுக்கு 2 ரூபாய் வீதம் தாமத கட்டணம் செலுத்த வேண்டும். உடனே சரக்குகளை எடுத்து செல்லுமாறு சேலம் கேசவன் போக்குவரத்து கழக மேலாளர் சங்கர் புத்தக சாலையின் உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் வரைக. 3. தெருக்களை சுத்தமாக வைத்திருத்தல், கொசு தடுப்பு மருந்து அடித்தல், கிணறுகளை நன்கு பராமரித்தல், நோய் தடுப்பு ஊசி போடுதல், குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை தீவிரப்படுத்துதல் இவைகளில் ஊராட்சிகள் சரிவர கவனம் செலுத்துகின்றனவா என்று கண்காணிக்குமாறும் கிராம அபிவிருத்தி வேலைகள் குறித்த சிறப்பு திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் மூலம் அனுப்பி வைக்க கோரியும் மாநிலத்திலுள்ள எல்லா ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர்களுக்கும் சென்னையில் உள்ள ஊரக வளர்ச்சி இயக்குனர் அனுப்பும் சுற்றறிக்கை வரைக. 4. திண்டிவனம் நகராட்சி எல்லையில் உள்ள பெரிய கடை சாலையை 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையாக மாற்றி அமைக்க 5,000 ரூபாயும், நகராட்சி பேருந்து நிலையத்தை அடுத்து 5 கடைகளை 30,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட 3,000 ரூபாயும், பூங்காவில் 10,000 ரூபாய் மதிப்பீட்டில் மணிக்கூண்டு கட்ட 1,000 ரூபாயும் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். வேலை குறித்த விவரங்களை நேரிலோ அஞ்சல் மூலமோ பெற்று கொள்ளலாம். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளி 10 ஜூலை 1976 புதன் மாலை 3 மணி வரை திண்டிவனம் நகராட்சி ஆணையரால் பெறப்படும். ஒப்பந்த புள்ளி தயாரிக்க 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும். seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. வரவு செலவு திட்ட விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசியதாவது: நிதியமைச்சர் வழக்கமாக தருகிற புள்ளி விவரங்களைத்தான் இந்த ஆண்டிலும்
கொடுத்திருக்கின்றார்களே தவிர விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தக்க வழிமுறைகள், உடனடி நடவடிக்கைகள், உறுதியான செயல்கள் என்ன என்பதை தெரிவிக்கவில்லை. ஆனால் விலைவாசி எங்கே ஏறி இருக்கிறது, விலைவாசி எதனால் ஏறி இருக்கிறது என்ற நிலையை உணர்ந்து அதை குறைக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள முன்வந்தது வேண்டுமானால் பாராட்டுதற்குரியதாக இருக்கலாம். உணவு பொருள்களுடைய விலை இறங்கினால் மாத்திரம் போதாது, அதை விளைவிக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான பொருளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியில் உள்ள நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில்தான் அமைச்சர் அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தவிர விவசாய உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது. இவற்றிற்கேற்ப விவசாய விலை பொருள்களுக்கு நியாயமான, நிலையான, குறைந்தபட்ச விலை கிட்டும் முறையில் நாம் ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இங்கிலாந்து நாட்டில் 47ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட விவசாய திட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை வரையறுக்கப்பட்டு இருப்பதை கவனமூட்ட விரும்புகிறேன். உணவு பொருள்களை உற்பத்தி செய்வதற்கும் நிலையான விலைகளை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்திற்கு அந்த சட்டத்தின் மூலமாக அதிகாரம் அளிக்கப்பட்டது. இரண்டாவதாக, ஆண்டுதோறும் விவசாய நிலைமையை ஆராய்ந்து அதற்கேற்ப விவசாய பொருள்களின் விலை தீர்மானிக்கப்பட்டது. உற்பத்தி பெருகினால் விலைவாசி ஏற்றம் குறைந்துவிடும் என்கிற முழக்கம் ஆளும் கட்சியினரால் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் உற்பத்தி பெருக வேண்டும் என்கிற அந்த கொள்கை சிறந்த முறையில் செயல்பெற்று இருக்கிறதா என்றால் இல்லை. உற்பத்தியை பெருக்குவதில் விவசாயிகளுக்கு மேலும் அக்கறையும் அவ்வாறு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கமும் ஏற்படுவதற்கு இங்கிலாந்து நாட்டு சட்டத்தில் காணப்படுகிற சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நிலத்தின் சொந்தக்காரரோ சாகுபடியாளரோ நிலத்தை நன்றாக பராமரிக்காவிட்டாலும், சரியாக சாகுபடி செய்யாவிட்டாலும் அதனை அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர அதிகாரம் அளிக்கப்பட்டது. அந்த ஒரு ஆண்டில் சரியான அளவு உற்பத்தி ஏற்படாவிட்டால் நிலத்தின் உரிமையாளரிடம் நிலத்தை விலைக்கு வாங்கவோ சாகுபடியாளரை விலக்கவோ அரசாங்கம் அதிகாரம் பெற்றது. இந்த சட்டம் நல்ல முறையில் விவசாயம் நடைபெறுவதற்கான வழிவகைகளை வகுத்தது என்று அந்நாட்டு வேளாண்மை துறையின் நிர்வாகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளை இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்த வேண்டும். குறிப்பாக சென்ற ஆண்டிலும் இந்த ஆண்டிலும் தஞ்சையிலும் திருச்சியில் சில வட்டாரங்களில் மழை வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட சேதம் நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகையால் 2 ஆண்டுகளுக்கு கிஸ்தி தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஸ்டாப்.